இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலிருந்து தொடங்கி மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் வரைக்கும் இடைப்பட்ட ஒரு மௌன காலமான 430 ஆண்டுகளை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமானது. ஆண்டவராகிய கர்த்தர் உலக இரட்சகராய் உலகத்தை மீட்டெடுப்பதற்காக காலம் நிறைவேறுவதற்காக காத்திருந்தார் என்பதை கலாத்தியருக்கு எழுதின நிருபத்திலே படிக்கின்றோம். கலாத்தியர் 4:4 6 வரைக்கும் படிக்கும்போது, நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டு கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா, பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களிலே அனுப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதேபோல ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 22, 23ஆம் வசனங்களிலே, ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவுமல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த இரண்டு ஏற்பாடுகளுக்கும் இடைப்பட்ட காலம் நிறைவேறுவதற்காகவும் புத்திர சுவிகாரத்தை கொடுக்கின்ற ரோமாபுரியர்களுடைய ஆட்சி காலம் வருவதற்கும் சிலுவை மரணம் ரட்சிக்கப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் முழுவதுமாய் சிந்தப்படுவதற்கான சிலுவை மரணத்தை அறிவித்த ரோமர்களுடைய காலம் வருவதற்காகவும் சுவிசேஷ செய்தி உலகத்தின் கடைக்கோடி வரைக்கும் பிரசங்கிக்கப்படுவதற்கு தேவையான பாதைகள், மொழிகள், அரசாங்கங்கள் சீர்படுத்தப்படுவதற்கான காலத்திற்குமாக கர்த்தர் காத்திருந்தார். யூதருடைய வழக்கத்தின்படி குடும்பத்தின் சுதந்திர விதமான பிள்ளைகளுக்கே உரிமைகளும் சொத்துக்களும் உண்டு. சுவிகார பிள்ளைகளுக்கு, தத்து எடுத்து வளர்க்கின்ற பிள்ளைகளுக்கு அந்த சுவிகார அதிகாரம் கிடையாது. ஆனால் ரோமர்கள் ஆட்சி செய்த காலத்தில் மட்டுமே சுவிகார பிள்ளைகளுக்கு சுதந்திரம் கொடுக்கும்படியான ஒரு சட்டத்தை கொண்டு வந்தனர். இந்த காலத்திற்காக கர்த்தர் காத்திருந்து நாம் இதை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவர் வருவதற்கு தாமதித்தார். அந்த 430 வருடங்களை பயன்படுத்தினார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரோம சாம்ராஜ்யத்தின் ஆட்சி காலத்தில்தான் மிக மிக இழிவான, மிக மிக கொடூரமான, மனிதனுடைய இரத்தத்திலே ஒரு சொட்டு இரத்தங்கூட அவருடைய சரீரத்தில் இருக்காதபடி உறிஞ்சி போடத்தக்கதான தண்டனையான சிலுவை மரணம் கொண்டு வரப்பட்டது. இயேசு கிறிஸ்து பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு சட்டத்தின்படி, அரசாங்கத்தின்படி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் சொன்ன தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையிலே சர்வ வல்லமையுள்ளவராய் உயிர்த்தெழுதலின் முதற் பேரானவராய் உயிர்த்தெழுந்தார் என்பதை அவருடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் மூலமாக நாம் கண்டு கொள்ளுகின்றோம். இந்த சட்டங்கள் மிக தெளிவாய் அரசாங்கத்தினால் கொண்டு வருவதற்காக கர்த்தர் இந்த இடைவெளி காலமாகிய 430 ஆண்டுகளை பயன்படுத்தி கொண்டார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக ஆண்டவர் அரசியல் சூழல்களை தமக்கு சாதமாக பயன்படுத்தினார். பெர்சியர்கள் சுமார் 200 ஆண்டுகள் வரை கிறிஸ்துவுக்கு முன் 539 தொடங்கி 332 வரைக்கும் ஆட்சி செய்தார்கள். மகா அலெக்சாண்டருடைய கிரேக்க ஆளுகை சுமார் 332 தொடங்கி 322 வரைக்கும் இருந்தது. அவரை தொடர்ந்து அவருடைய தளபதிகளுடைய கிரேக்க மக்கதோனியா ஆளுகை மற்றும் கொஞ்சம் எகிப்தியர், சீரியருடைய ஆட்சி காலம் 323 167 வரை இருந்தது. அதை தொடர்ந்து ஆசாரிய வம்சத்திலுள்ள மக்கபியருடைய தலைமையிலான சுதந்திர போராட்ட காலம் கிறிஸ்துவுக்கு முன் 166 142 வரைக்கும் இருந்தது. அதை தொடர்ந்து ஆசாரியர்களுடைய ஆட்சி காலம் 142 தொடங்கி 63 வரைக்கும் இருந்தது. ரோமரின் படையெடுப்பும் வெற்றியும் ஆட்சியும்
கிறிஸ்துவுக்கு முன் 63 தொடங்குகிறதை நாம் கண்டுகொள்ள முடியும். கிறிஸ்துவுக்கு முன் 63 ரோம பேரரசின் தளபதியான பாம்பே என்பவர் 2ஆம் அரிஸ்டோபுலஸ், 2ஆம் ஹிர்கானஸ் ஆகிய 2 பிரதான ஆசாரியர்கள் இடையே நடந்த பயங்கர உட்பூசல் சண்டலையிலே தலையிட்டு ஹிர்கானஸை பிரதான ஆசாரியன் ஆக்கி யூதேயாவில் கால் பதிக்க ரோம பேரரசு முழுமையாய் ஆட்சி செய்ய இந்த சாதகத்தை பயன்படுத்தி கொண்டார். இந்த காலத்திலே ரோம பேரரசின் ஜூலியஸ் சீசர் பாம்பே என்பவரை ஒழித்து ரோமாபுரியை தமது ஒரே கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முயன்று கொண்டிருந்தார். அப்போது அந்திபேட்டர் என்று சொல்லப்படுகின்ற எருசலேமிலிருந்த ஏதோமியரை சார்ந்தவர் ஜூலியஸ் சீசருக்கு உதவி செய்கின்றார். இந்த அந்திபேட்டர் யூத சார்பு கொண்ட ஒரு ஏதோமியனாக இருந்தார். இவர் ஏசாயாவின் வம்ச வழியிலே வந்தவராக காணப்படுகின்றார். இந்த அந்திபேட்டர் தனக்கு உதவி செய்ததை ஜூலியஸ் சீசர் அவருக்கு கைமாறாக சுமார் கிறிஸ்துவுக்கு முன் 47 ரோம குடி உரிமையுடன் கூடிய ஆளுநர் பதவியை யூதேயாவில் ஜூலியஸ் சீசர் அந்திபேட்டருக்கு கொடுக்கின்றார். இந்த நேரத்திலே யூதருக்கு மத சுதந்திரமும் கொடுக்கப்பட்டிருந்தது. கிறிஸ்துவுக்கு முன் 42 அந்திபேட்டர் எதேட்சியாக கொலை செய்யப்பட்ட போது அவரது மகன் ஏரோது, அதாவது மகா ஏரோது, கலிலேயாவில் இராணுவ மேற்பார்வையாளராக இருக்கின்றார். கிறிஸ்துவுக்கு முன் 40 ரோமின் கிழக்கு பகுதியின் ஆட்சியாளராக இருந்த மார்க்கு ஆண்டனியை தொடர்ந்து பிடித்து யூதேயாவின் அரச ஆளுநர் என்ற நிலையிலிருந்து யூதாவின் அரசராக இந்த ஏரோது பொறுப்பேற்கின்றார். இந்த ஏரோது தான் கிறிஸ்துவுக்கு முன் 37 கிறிஸ்துவுக்கு முன் 4 வரைக்கும் யூதேயாவில் ஆட்சி செய்கின்றார். இவர் காலத்தில்தான் இயேசு கிறிஸ்துவாகிய இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்நானம் கொடுத்த ஸ்நாபகன் யோவானும் பிறக்கின்றார்கள். ரோமில் சுமார் கிறிஸ்துவுக்கு முன் 42 ஜூலியஸ் சீசர் புரூட்ஸால் படுகொலை செய்யப்பட்ட போது அக்டேவியஸ் சீசர் என்று சொல்லப்படுகின்ற அகஸ்துராயர் அரியணை ஏறுகின்றார். இவரது காலத்தில்தான் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்படுகிறது. இது லூக்கா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். இப்படிப்பட்ட கால அரசியல் சூழ்நிலைகளை கர்த்தர் தம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தபோது சமய சூழ்நிலையிலே ஆண்டவர் இஸ்ரவேலரையும் உலகத்தையும் ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார் என்றே நாம் சொல்லலாம். இந்த காலத்திலே பரிசேயர், எசீன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற எசேனையர், சதுசேயர், செலோத்தேயர் போன்றவர்கள் உருவாகுகின்றார்கள். இந்த காலத்தில்தான் அதை தொடர்ந்து ஜெப ஆலயங்கள், செப்டுவஜிண்ட் என்று சொல்லப்படுகின்ற கிரேக்க பழைய ஏற்பாடு மொழிபெயர்ப்புகள், தள்ளுபடி ஆகமங்கள் என்று சொல்லப்படுகின்ற பல புத்தகங்கள், ஆலோசனை சங்கங்கள் என்று சொல்லப்படுகின்ற அதிகாரம் பெற்ற சங்கம், இவை அனைத்தும் உருவாகுவதை நாம் காண முடிகின்றது. மல்கியா தீர்க்கதரிசியின் காலத்துக்கு பின் அங்கு வாழ்ந்த பரிசேயர் என்பவர்கள் தங்களை நீதிமான்களாகவும் வேறு பிரிந்த வாழ்க்கை கொண்டவர்களாகவும் அவர்கள் காட்டிக்கொண்டார்கள். அன்றைக்கு ஆசாரியர்களாய் ஆட்சி செய்த மக்கபேயர்களோடு இணைந்து கிரேக்க கலாச்சாரத்தை இவர்கள் எதிர்த்தவர்களாகவும் அப்படிப்பட்டவர்களோடு இருந்த உறவையும் முறித்து கொண்டவர்களாகவும் காணப்பட்டனர். இவர்கள் வேதத்தின் வசனங்களை கடைபிடிக்க முக்கியத்துவம் அளித்தார்கள் என்பதை மத்தேயு 23:23 நாம் வாசிக்கின்றோம். வேதபாரகர்கள் என்று சொல்லப்படுகின்ற வேதத்தை பிரதியெடுத்து கொண்டிருந்த, வேதத்தை போதித்து கொண்டிருந்தவர்களோடு நல்ல உறவும் இவர்கள் வைத்து கொண்டிருந்தார்கள். மக்களிடம் செல்வாக்கு பெற்றிருந்தார்கள். இவர்கள் உயிர்த்தெழுதல், தூதர்கள், இவர்களை குறித்த நம்பிக்கை உடையவர்களாக காணப்பட்டார்கள். சதுசேயர் என்பவர்கள் பரிசேயருக்கு எதிரான நிலை கொண்டவர்களாய், உயிர்த்தெழுதலை, தூதர்களை நம்பாதவர்களாய் காணப்பட்டார்கள். சாதோக் என்று சொல்லப்படுகின்ற பிரதான ஆசாரியனின் பெயரால் 1 ராஜாக்கள் 2:35 இவர்கள் சதுசேயர் என்று அழைக்கப்பட்டார்கள். கிரேக்க கலாச்சாரத்தை
முதலில் இவர்கள் எதிர்த்தாலும் பின்பு அதை வரவேற்று அரசியல் செல்வாக்கு படைத்தவர்களாக இருந்தார்கள். இந்த சதுசேயர் 5 ஆகமங்களை மட்டுமே அங்கீகரித்து மற்ற பழைய ஏற்பாட்டு நூல்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார்கள். எசீன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற எசேனர் என்பவர்கள் நசரேய விரதம் பூண்டு துறவிகளாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் சவக்கடலுக்கு அருகிலிருந்த பிளினி என்னும் ஓர் குகை பகுதியிலே வாழ்ந்தார்கள். உலகத்திலிருந்து தங்களை பிரித்து வாழ்ந்தவர்களாக காணப்பட்டார்கள். இவர்கள் வேதத்தின் பகுதிகளை பிரதியெடுத்து பாதுகாத்தவைகள் கும்ரான் குகைகளிலே பாதுகாக்கப்பட்டன. இந்த நூற்றாண்டிலே நமக்கு கிடைத்த பிரதிகள் இந்த கும்ரான் குகைகளிலிருந்து கிடைத்தன. இவர்கள் மத்தியிலிருந்து தான் யோவான் ஸ்நாபகன் ஆண்டவருடைய வருகையை முன்னறிவிப்பதற்காக கடந்து வந்தார் என்று சொல்லப்படுகின்றது. செலோத்தேயர் என்பவர்கள் நாட்டு சுதந்திர வேட்கைக்காக தீவிரவாதிகளாய் வாழ்ந்தவர்கள். இவர்கள் குழுவிலிருந்து ஒருவர்தான் சீமோன் செலோத்தே என்பவர் இயேசு கிறிஸ்துவின் சீடராய் மாறி சுவிசேஷம் அறிவிப்பதற்காக வந்தார்கள். இப்படி இயேசு கிறிஸ்துவோடு அனைத்து விதமான மனிதர்களும் இருந்தார்கள். வேதபாரகர்கள் வேதத்தை பிரதியெடுக்கவும் வேதத்தின் வியாக்கியானம் பண்ணவும் ஆற்றல் பெற்றவர்களாகவும் அதிகாரமுடையவர்களாகவும் காணப்பட்டனர். ரபிகள் என்பவர்கள் வேத பிரமாணங்களை எப்படி வாழ வேண்டும் என்பதை மக்களுக்கு தெளிவாய் போதித்தவர்களாக காணப்பட்டார்கள். ஜெப ஆலயங்கள் கிறிஸ்துவுக்கு முன் 586 முதல் ஆலயம் அழிக்கப்பட்ட போது சிறையிருப்புக்கு கடந்து சென்ற மக்கள் தாங்கள் போன இடங்களிலே கர்த்தரை ஆராதிப்பதற்காகவும் தங்களுடைய மொழியை கலாச்சாரத்தை கற்றுக்கொள்வதற்காகவும் சினகோக் என்று சொல்லப்படுகின்ற ஜெப ஆலயத்தை நிறுவினார்கள். இது காலாகாலமாய் அதன் பின்பு தாங்கள் போன அனைத்து இடங்களிலும் இது பயன்படுத்தப்பட்டது என்று சொல்லப்படுகின்றது. கிறிஸ்துவுக்கு பின் 70ஆம் ஆண்டிலே எருசலேம் முழுமையாய் அழிக்கப்படும் போது அங்கு சுமார் 480க்கு மேற்பட்ட ஜெப ஆலயங்கள் இருந்தது என்று சொல்லப்படுகின்றது. செப்டுவஜென்ட் என்று சொல்லப்படுவது எபிரேய மொழியிலிருந்த பழைய ஏற்பாட்டை கிரேக்க மொழியில் மொழிபெயர்ப்பதற்காக சுமார் கிறிஸ்துவுக்கு முன் 250 எகிப்திலுள்ள அலெக்சாண்ட்ரியாவிலே யூத ரபிகளும் யூத வேதபாரகர்களும் இணைந்து ஒரு கோத்திரத்திற்கு 6 பேர் என்ற வீதத்திலே 12 கோத்திரத்திற்கு 72 பேர் 72 நாட்கள் தங்கி பழைய ஏற்பாட்டு புத்தகத்தை முழுவதுமாய் மொழிபெயர்த்ததுதான் செப்டுவஜென்ட் என்று சொல்லப்படுகின்ற கிரேக்க பழைய ஏற்பாடு. கிமு 430க்கு பின் மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துக்கு பின்னும் பல்வேறு விதமான புத்தகங்கள் எழுதப்பட்டன. இந்த புத்தகங்களை தள்ளுபடி ஆகமங்கள் என்று சொல்லுகின்றோம். இது பழைய ஏற்பாட்டிலோ புதிய ஏற்பாட்டிலோ சேர்க்கப்படாத வேதாகமத்திற்கு சில பகுதிகள் ஒத்துப்போகின்ற புத்தகங்கள். ஆனால் கர்த்தரை பற்றி தெளிவான செய்திகள், தீர்க்கதரிசன செய்திகள், பரிசுத்த ஆவியானவருடைய முழுமையான ஆதாரத்தோடு எழுதப்பட்ட செய்திகள் இல்லாதபடியினாலே இந்த புத்தகங்கள் வேத புத்தகத்தோடு இணைக்கப்படவில்லை. இப்படிப்பட்ட தள்ளுபடியாகங்கள் இந்த காலத்திலே எழுதப்பட்டன. ஆலோசனை சங்கம் என்று சொல்லப்படுகின்ற சனகரீன் என்ற சங்கம் மோசேயினால் 70 பேர் மூப்பர்கள் தெரிந்தெடுக்கப்பட்டது எண்ணாகமும் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சங்கம் திரும்பவும் புதுப்பிக்கப்பட்டு பல்வேறு விதமான சிறப்பு அதிகாரங்களை கொண்டதாய் முதல் நூற்றாண்டு முதல் இது அறியப்படுகின்றது. இது ஏரோதின் காலத்திலே பல்வேறு விதமான அதிகாரங்களை பெற்ற ஒரு சங்கமாக காணப்பட்டது. இந்த சங்கம்தான் இயேசு கிறிஸ்துவையும் நியாயம் விசாரித்து ஆளுநராயிருந்த பிலாத்துவின் கரத்திலே கொடுத்தார்கள். இப்படி மல்கியா தீர்க்கதரிசியின் காலம் தொடங்கி இயேசு கிறிஸ்துவின் காலம் வரைக்கும் உள்ள காலம் ஆண்டவர் உலகம் முழுவதையும் தனக்கென்று ஆதாயப்படுத்தி கொள்ளும்படியாகவும் சுத்த சுவிசேஷம் உலகத்திலே கடந்து செல்லும்படியாகவும் ஆயத்தப்படுத்தின காலம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் தாமே அவருடைய சத்திய வசனங்களை படித்து புரிந்து கொள்ள நமக்கு உதவி செய்வாராக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.